வாங்க மாப்பிள்ள. என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நீங்க பேசுங்க வாத்தியாரே. நீங்க பேசுங்க வாத்தியாரே. நான் நியாயத்தை பேசி அப்புறம் கோவப்படுவீங்க. என்ன நியாயத்தை பேச போறீங்க? உண்மையை தான் சொல்றேன். பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? பாட்டு படிச்சா சரி. ஆமா. என்ன வரி படிச்ச? பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கைன்னு. ஏன் அப்படி சொன்ன? பொண்டாட்டி ஒளிக பொண்டாட்டி தான். என்ன அப்படிலாம் சொல்லலாமாடா? ஏன் நீங்க அவ்வளவு கோவத்துல இருக்கீங்களா? ஏன் என்ன தப்பா? எளவுக்கு வந்தவ தாலியப்பாளா? பொண்டாட்டி தான் தாய்க்கு பின் தாரம். பொண்டாட்டிய சொல்லாமா? நீ சோத்த திங்கிறவனா தான் சொல்லியிருப்பேன். இருங்க வாத்தியாரே, உங்க கருத்துக்கு நான் வர்றேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன வருஷம் பூரா நீங்க வந்து கோடி கோடியா நீ சம்பாதிச்சு கொடுத்தால உங்களுக்கு இத்தனை மரியாதை கூட புருஷனுக்கு இருக்கா வீட்டுல? ஏன் அப்படி? செருப்பிட்டு அடிவே வாங்கினேன். அதுதான் தவறு. வேற வழி உண்மைதான். வேற வழி இல்ல. தெரியாதாக்க உன்னை பத்தி அங்க வாங்குறது எனக்கு தெரியாதாக்க. நான் கல்யாணம் பத்தி அதான் கேட்க போறேன். எத்தனை கல்யாணம்? 60 கல்யாணமா? 3 கல்யாணம். அப்ப பொண்டாட்டி ஒளின்னு சொல்லக்கூடாது. பொண்டாட்டி ஒளின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி ரைட்டு விடுங்க. வாத்தியார் சொன்னா மறுபேச்சு இல்ல. மாப்பிள புடி மாப்பிள. டேய் பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி ஒளிக. போடா முட்டா போட. என்னடா இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாத. பொண்டாட்டின்னு கோவப்பட்டேன். ஆமா. இதுக்கு ஏன் கோவப்படுற தெரியுமா? ஏன் கோவப்படுறீங்க? அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்க. உங்க வாயினால சொன்னதுக்கு. வாத்தியார் பொண்டாட்டி வாழ்கன்னு சொன்னீங்க சந்தோஷம். ஆமா. பப்பாட்டி ஒளிகன்னு ஏன் கோவப்படுது? பப்பாட்டி ஒளியை சொல்லக்கூடாதியா? ஏன் சொல்லக்கூடாதுன்றியா? யாருன்னு உங்க வாயினாலே சொல்லுங்க. உங்க திருக்கறத்தாலே சொல்லுங்க. ஏன்னா எத்தனை நாள் வீடு சாப்பாடு சாப்பிடுறது? என்னைக்காவது ஒரு நாள் வந்து கடை சாப்பாடு சாப்பிடுறது இல்லையா? கடை சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா? வேற வழி இல்ல. 4 வருஷம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வாத்தியார் உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். 2 பேரும் வாழ்க சொல்லிடுவோம். இது நல்லா இருக்கு. 2 பேரும் இருந்தது சரியா இருக்கேன். அதனால அது தெரிஞ்சுதானே போனா. பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி எங்க இல்ல பப்பாட்டி வச்சிருக்கு. வெட்டிக்காரருக்கு பொண்டாட்டி என்னது வெட்டிக்காரா? பொண்டாட்டி கையிலே சக்தி வச்சிருக்கு. பப்புனக்காரருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்த கட்டில பிறந்து ஏழை பேருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்த கட்டில சிறந்த
தீர்மானம் வேணாலும் மனத்திலே எந்த மனம் பெருசு? என்ன மனம்? தீர்மானம். ஆமா அத்தாடி விலகா மனம் எந்த மனம்? அதே கோமனம். கட்டவே மாட்டாத. ஆமா ஆமா, நீ அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக தாய்மார் வாங்கத்த வாங்கத்த இப்பத்தே பூரா குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றாங்க. சோத்துல தண்ணி ஊத்துச்சா குழம்புல எங்கடா தண்ணி ஊத்துறாங்க? ஊத்துவாங்க பாத்தியாரு. ஏன்னா நம்ம ஊர்ல திருவிழா தானே, திருவிழாவுக்கு ஒரு 100 பேர்த்த 20 பேர்த்த கூப்பிட்டு இருப்பாங்க. உடனே 20 பேர்த்த கூப்பிட்டா 20 பேர் வரணும். நீ மாமியா மச்சினியா மாமனாரு கொண்டாடி குழந்தையா அழிஞ்சாடி 20 பேர்த்த கூப்பிட்டு வந்துருவேன். வண்டியிலே குடிக்காத வண்டி என்ன வண்டி? சர்வண்டி. இப்படி 100 பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்றது? இவங்க 20 பேர்த்துக்கு சொல்லிருப்பாங்க விருந்தாளி சொல்லி 30 பேர் சமையல் பண்ணிருப்பாங்க. நீ 50 பேர் வந்துருவ. அப்ப 50 இருந்தா என்ன பண்ண முடியும்? சாப்பாடு சீக்கிரம் வச்சிடலாம். குழம்பு வைக்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? இருக்க மிச்சம் இருந்த குழம்புல வந்து தண்ணியை ஊத்தி உங்களுடைய மசாலா போட்டு புளியை ஊத்தி கொதிக்க வச்சு ஊத்தி விட்டுறது போயிருது. ஏன் புளி ஊத்தி கறிக்கிறாங்க? புளியை ஊத்தி அப்படி இருக்கும் பாப்பாங்கட்டு. ஏன் புளி ஊத்தி? ஆமா, அறிவில் சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால விளைவுகளுக்கும் வயிற்றுக்குள் குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியிட்டு வந்த கத்தை கிராமத்தாங்களுக்கு சிறந்த முறையில் காவல் பணியாற்றி காவல் காவல் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமை சிறந்த ஒளிபரிக்காதவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவு சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடு அமைப்பாளமான அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை நமது கிராமத்துக்கு உள்ள தெற்கு பெத்தாம்பட்டியைச் சேர்ந்த விக்கி அவர்கள் சார்பாக நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உலக குப்பி வருக அவர்கள் வரவே நாடகத்தை ஆரம்பிக்கொண்டு நன்றி நடிக்கலாம். இந்த வணக்கம் வணக்கம் அதேப்பா வாத்தியார வசனத்துக்கலாம் அதனாலதான் இந்த பக்கம் வராமே இருக்கேன். வேணாம், அங்கிட்டு வர மாட்டேன் நானு. அதுக்கெல்லாம் வேற ஆள் தனியா வச்சிருக்கேன் உனக்கு. பக்கத்துல உட்கார வச்சிருக்க மாதிரி மாப்பிள்ள நாடகம் வச்சிருக்கேன் உனக்கு. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. மக்களுக்கு கொள்ள கூட்டம்யா. ஒழுக்கமா சொல்லுங்க. என்ன சொல்லிவிட்டேன்? நாடகம் எவ்வளவு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை போய் கொள்ள கூட்டம் அப்படி சொல்லி ஊர்ல செருப்ட அடி வாங்குறீ வேலைக்கு வந்துட்டு போனீங்க. கல் எடுக்காதே. சொல்லுங்க ஐயா. மனதே கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். ஐயா எல்லாம் எங்க அப்பா சந்திரப்படத்தை படிச்சேன். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பாக்கணும்? அப்புறம் உள்ள பொம்பளை பிள்ளைல பயந்துகிட்டே உட்கார்ந்து இருக்கு. வயக்காட்டுல மேடைய போட்டுட்டாங்களா, தண்டரையா இருக்க, பூச்சி விட்டு பாம்பு தேடின்னு வந்துருமோன்னு பயந்துட்டு புடினா பரவாயில்ல, அப்படியே கொத்தி நின்றுக்கிறேன். புடிச்சு நின்றுக்கிறேன்ப்பா. நீ வேற சொல்லி அன்னைக்கு இப்படித்தான் சொல்லி ஏவிட்டு போயிட்டு என்ன செருப்பு அடி வாங்கி தெரிஞ்சேன் அன்னைக்கு ஐயா காலத்துல. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பாக்குறது சொல்லணும் வாத்தியார் எப்படிங்க? ஏன்னா நாடகத்தை நாடகமா நினைச்சு பாக்கணும் வாத்தியார. ஏன்னா நாடகத்தை வந்து நாடக கண்ணோட்டத்துல பாக்கணும், சினிமா கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா சினிமாங்கிறது வந்து என்ன அப்படின்னா திரையில் வந்து போகிற நிழல் பிம்பம் தான் சினிமா. நாடகங்கள் அப்படி கிடையாது. உயிரோடும் அடிக்கூடிய நாடகம். ஆமா, பூராமே இயற்கை. ஆமா, காப்பியா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கத்திய வச்சு குத்திட்டோம்னு சொல்லி படத்துல குத்திட்டேன் நம்ம நம்பிடுவோம்ல. அதே மாதிரி நாங்க இங்க குத்திட்டாலும் குத்திட்டாங்க போல இருக்குன்னு நீங்க பூரா நம்பிக்கிறேன் சொல்லுவான். நீங்க நினைச்சுக்கிறேன் குத்திட்டாங்க போல இருக்குன்னு. அங்க பாருங்க வெள்ளிமலை தெரியுதுன்னுவான். ஓஹோ வெள்ளிமலை தெரியுதுன்னு நினைச்சுக்கிறேன்னு. அதுக்காக வெள்ளிமலை உங்க பூரா வேலை பிடிச்சு கூட்டி போக முடியாது. அதே மாதிரி மயில் வந்துருச்சுன்னு சொல்லுவான், மானு வந்துருச்சுன்னு சொல்லுவான், யானை வருதுன்னு சொல்லுவான். ஆமா, இதுக்காக யானை காணாம சொன்னா நாங்க வண்டியில லாரில ஏறிட்டு வர முடியாது. அப்புறம் மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா அதனால சினிமா குளத்துல பார்க்காம நாடகத்தை நாடகமா நினைச்சு பாக்கணும் சொல்லுங்க பாத்தியாரு. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க.
சீப்பரா இருக்கு தலை செய்கிறியா இல்ல பாருங்க பூவே அண்ணன் கூட 10 ரூபா கொடுத்தாப்புல பரவாயில்ல பெட்டிக்கார இருக்கேன் பாருங்க பாருங்க துப்புச்சாங்க வச்ச யானை குட்டி மேல உட்கார்ந்து பாருங்க இவன் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் பெட்டிக்காரன் அந்த தும்புச்சக்காய் வாயில வைக்கிற நீ தான் 4000 சம்பளம் வாங்குறியா 10 பைசா தர மாட்டேன் பிச்சைக்கார கரைஞ்சிடும் முதலாளி மட்டும்தான் இதுல இது வேணாச்சும் பரவாயில்ல இந்த தாளக்கார இருக்கேன் பாருங்க எந்த ஊர்லயும் 700 தான் வைப்பாங்க தச்சனை நம்ம ஊர்ல 500 வச்சாங்க அந்த 500 பகுமானத்துல இருந்தா பரவாயில்ல எதுல விட்டேன் ஆமா வேணாம் விட்டுருங்க வேணாம் ஆமா அதனால அம்மாவைய புண்ணியவதியா சொல்ற கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேணுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல இங்க சொல்லுங்க என்ன சொல்லிக்கிறீங்க என்ன கேக்குறேன் இந்த நாளைக்கு நடக்கிறது எதற்காக நடக்கிறது தெரிந்திருந்தாலும் சொல்வதன் கடமை கேட்பங்க பொறுமையான காரணத்தை என்ன கலந்து உணவு வழங்கக்கூடிய நமது ஸ்ரீ மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா மா சத்திரப்படி உட்கடை கள்ளங்குத்தல் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் அம்மன் எடுப்பு குதிரை எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 7/6/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல்கிரி ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் குதிரை எடுப்பு விழா முன்னிட்டு வைகாசி மாதம் 26ஆம் தேதி 8/6/2024 சனிக்கிழமை 10 மணிக்கு கோயில் உள்ள அமர்ந்த வண்ண சிங்கார மண்டல கலைஞர்கள் மா சத்திரப்படி திரு வி பெரிய கருப்பு கோணா திரு பி முத்துகிருஷ்ணன் தொன்னை இல்லம் ஆகியோர் சார்பாக பிரார்த்தனை நாடகம் ஊமச்சிகுளம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் சத்திரப்பட்டி திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் அழகு திரு மின் பொறியாளர் மா சத்திரப்பட்டி திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் தலைமையிலும் மா சத்திரப்பட்டி கள்ளங்குத்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக நீங்க ஆவண நிர்வாகத்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் தலைவராக நாடுகளுக்கு பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருவள்ளுவ புராண வகை சிறப்பு நாடுகளை தெரிவித்துக் கொண்டு கருமசாமி முத்துக்கணி ஆகிய சாமிகள் திருவிழாவாக இந்த நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே தெரிவித்துக் கொண்டு இந்த நாடு நடைபெறும் நடிகை சிகாமணிகள் சென்ட்ரல் சிறப்பு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமையண்ணா நம்ம திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த டி ஜெயமோகன் அவர்களை வழிமொழியில் வேலன் வேடன் விருத்தராக தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஆளுக்கு போடுவாரு நீ அவருக்கு நீ வாடுக்கு ஏத்துனா அவர் புட்டியான்ல ஏத்துட்டு போயிடாம நேத்து பாடு எங்க பாடு பொலம்பட ஆயிரம் ஆமா இருக்கிற பரவாயில்ல அருமையான முறையில ஆமா அதுக்கு அடுத்தபடியாக இங்க இசை கோயில் இன்னிசை ராணி நாட்டம் எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது மணப்பாறையை சேர்ந்த அருமை சகோதரி SR அம்சப்பிரியா அவர்களை வழிமுறை ஸ்ரீ வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆகும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காலில வேன்ல தூக்கி கொண்டிருக்கும். இன்னொரு கால என்ன பண்ணாரு பெத்தாம்பட்டில வாடகை கூட்டுருக்காப்லையா ஏன் இடத்துல படுத்திருக்காப்ல அவன் நாடுறேன் ஆமா இருக்கணும் பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு தென்னாட்டு கலைஞர் என்ற நாட்டு அன்போடு பட்டம் பெற்றக்கூடிய அருமை மாப்பிள்ளை நமது ஏர்போர்ட் அருகே உள்ள ஆவியூரை சேர்ந்த
ஏ கார்த்திகேயன் அவர்கள் இவரை மணிலை நாரத உங்கள் தோணியை காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க ஒரு நாரதர் கையால கை தட்டியில ஆரம்பமே சண்டைகளுக்கு பாக்குறீங்களா? யாரு நாரதரு? ஏ அப்பெல்லாம் ஒரு நாரதரப்பா போப்பாங்கிட்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சுண்டக்கல் வைக்கிறோம்னா நாரதர் கொடுத்த விளங்குமாயா? சுண்டக்கல் கடையாவரம் பார்த்தாரு, கொண்டக்கடல் நான் வந்து அதுக்கு வாங்கிட்டு பானிபூரி கடை போட்டுருந்தாரு. ஆனா வரட்டு நாரதரு நான் கூட நினைச்சேன் சில நினைச்சேன் பேர் சொல்லும் போது 2 பேரும் கையை தட்டி நீங்க கோபமாக்கி விட்டீங்க. நீ வெளியே வரட்டேன் இன்னைக்கு நாரதரா இல்ல இன்னைக்கு பப்புனாடு போய் என்ன சந்திச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சியை போய் ஒரு சந்திக்கட்டேன். இன்னைக்கு நாரதரா பப்புனாடுற கோமாரா இன்னைக்கு பாத்துக்கிறோம். வாத்தியார நீங்க சாட்சி, ஊர் பொதுமக்களே சாட்சி. இன்னைக்கு அவரா நானா என்ன அவர்கிட்ட இருக்கு, என்ன பேசுறாரு, எதாவது பேசட்டேன் பேசி பாத்துக்கிறோம். பேக்கு வச்சிருந்தாலும் பாருங்க பின்னாடி போயிட்டு இருக்க பைபாஸ்ல போலாம் போயிட்டு இருப்பாப்ல பயந்துகிட்டு. பேக்கல என்ன சித்தி வச்சிருக்காப்ல, பெரியம்மா வச்சிருக்காப்ல. ஆமா இருக்கிற மரவல்ல அது தொடர்ந்தாப்புல எங்கே நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்புல இசைக்கு வந்திருப்பவர் தனது இன்னிசை காணத மெலிசை பாடக்கூடிய அருமை வாத்தியார். எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் விளையாட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக வாத்தியார், நாடக ஆசிரியர், எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து எங்களுக்கு விளையாட்டு இருக்கக்கூடிய அருமை அப்பா நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன் அவர்களுடைய மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களை சிறந்த வழங்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை நமது காரியாபட்டி அருகில் உள்ள வைரவ நாங்கூரை சேர்ந்த பி.எஸ்.ஏ. ராமமூர்த்தி அவர்களை இவரை முறையிலே ஹார்மோனியம் அனுப்பின்பாடும். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கனியில் துணையினே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கனியில் துணையினே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம். நீரில் சிந்து புன்னகை அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. அதை எங்கிருந்த போது அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இருப்போ நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை, என்னிடாம சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருப்போ நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை, என்னிடாம சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இல்லை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. பாடிமொழி கோடி பணம் வாகனமே சொந்தம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். பாடிமொழி கோடி பணம் வாகனமே சொந்தம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மலரி மொழி வாயமுது வழங்கு பிள்ளை செல்வம், மலரி மொழி வாயமுது வழங்கு பிள்ளை செல்வம். ஆறு மீது உதைப்பதிலே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. அதை எங்கிருந்த போது அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. அருமையான பாட்டு, அருமையான பெட்டிக்காரு. ஆனா இதோட விட மாட்டேன் பெட்டிக்காரு. ஏன்னா இவங்க வாத்தியாரு எங்க அப்பா சந்திரப்பா அப்படின்னா அந்த சரிங்க பரவாயில்ல. அதை தொடர்ந்தாப்புல இங்கே சிறந்த முறையிலே கோடியடி மிளக சக்கரவர்த்தி முன்னாடி மேல பட்டப்பர்கள் பெற்று வரக்கூடிய உங்களை பண்ண சித்திரம் நமது ஆறுபடி அறியமுள்ள ரெட்டியப்படியை சேர்ந்த அருமை தம்பி பரணி அவர்களை இவருக்கு மனையிலே மிருதங்கன் டோலகன் தபேலா.
தம்பி உனக்கு எத்தனை வயசு ஆகுது? கரெக்டா சொல்றாப்லையே. நாம இன்னைக்கு தான் பரிச்சை எழுதி வந்திருக்கேன் தம்பி. பரவாயில்ல, 21 வயசுல இந்த அடி அடிக்கிறானே, ஒரு 30 வயசுல என்ன அடி அடிக்க மாட்டேனீங்களா? ஆமா, வெளுத்துப்படியா வெளுத்து ஆத்தி குமரிப்படி அங்கிட்டு பக்கத்து போக கூடாதுப்பாமா. ஆமா, எடுவட்ட வேலை. ஆமா, அதுக்கடுத்தபடியாக இங்கே பலவத்திய புகழ் இன்னைக்கு மதுரை சங்கத்துல எத்தனையோ ஆல்ரவுண்ட் மாஸ்டர் உருவாக்கக்கூடிய அருமை வாத்தியார், எங்களுக்கெல்லாம் நாடகத்தை வழிகாட்டி அருமை என்னார் நமது சத்திரகுளம் புளியகுளத்தை சேர்ந்த அருமை என்னார் ஜி கே சத்யவான் அவர்கள் இவருக்கு முன்னாடியிலே ஆல்ரவுண்ட் காட்டுவார்கள். நன்றி நன்றி நன்றி. கைதட்டி நடத்த நல்லுறவங்கள் நஞ்சாவது நன்றி. ஏன்னா இந்த ஆல்ரவுண்ட் இருந்து வேற யாரும் இல்லை, என் கூட பண்ண அண்ணன் எங்க பெரியப்பா மைந்தேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா பேசிக்கிற மாட்டேன் நானே எங்க அண்ணனை. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தகராறு ஆகி போச்சு. என்ன தம்பி அப்படி? வேற ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, எங்க வேணாலும் யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். சரி, இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் போய் ஆகணும். என்ன காரணம்? வேற வழியே இல்ல. ஏன்னா விசேஷ வீட்டுக்கு எல்லாரும் போறோம்ல, இப்படிதான் பாருங்க. முந்தைய ஒரு 10-15 நாள் முன்னாடி ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு. போகும்போது அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருந்தேன். புது செருப்பு. ஆமா, 36 அடிக்க 2 செருப்பு புது செருப்பு வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு விசேஷ வீட்டுக்கு போகும்போது செருப்பு கழட்டி போட்டு உள்ள கல்யாணத்துக்கு போயிட்டேன். செருப்பு எவ்வளவு வாங்கினீங்க? 2000 ரூபாய்க்கியா? சத்தியமா தலைமை சத்தியமா. ஆமா, சரின்னு சொல்லிட்டு செருப்பை வெளியே கழட்டி போட்டு விசேஷ வீட்டுக்கு உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு வெளியே வந்து ஒரு நாள் வெளியே வந்து வகையும் செருப்பை காணோம். 2000 ரூபாய்க்கு 2 நாள் இல்லையா? சும்மா இருங்க வாத்தியார, நான் சொல்றேன் சொல்லிச்சாவே இருந்தே சொல்லிக்கிறேன் கோச்சுக்கிறானே. என்னது தப்பு பண்ண கால கூட கும்பிட்டுறேன் மன்னிச்சுக்க நீ. அதுக்காக நீ பிள்ளை நீ பேசாத, நீ ரொம்ப நீ சங்கடப்படுத்துற. செருப்பே அடிச்சுட்டாப்ல எங்க அண்ணன். ஏன் அப்படி? ஆமையா, ஏயா செருப்பு காணா செருப்பு காண வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கேன் நானு. உன் செருப்பு காணாமன்றதுக்கு அவரை வைக்க அடிக்கிறாரு. எங்க அண்ணன் வந்துச்சு, ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, என்னடா விஷயம் கேடுச்சு. அண்ணன் செருப்பு காணாமனே அழுதுகிட்டே இருக்கனே அப்படின்னுச்சு. ஆனா கூதுரை பேரு இப்படி செருப்பு தொலைச்சு இப்படி நிக்கிறாடா, அப்படி விளங்கா பையில 10,000 ரூபாய்க்கு வாங்கினோட தெரியும். பரவாயில்ல, 2000 ரூபாய்க்கு வாங்கி 2 நாள் தொலைச்சு விட்டியாடா, இப்படி நீ நல்லா இருப்பியாடான்னு அண்ணன் சத்தம் போடுச்சு. நானும் லூசு பையில போனேன் கிட்டு. நான் என்ன பண்ணேன், என் செருப்பு 2000 செருப்பு போச்சு, 3000 செருப்பு ஒரு செருப்பு கிடைச்சு எடுத்துட்டு வந்துட்டேனே. எங்க காட்டுறான்னு சொன்னவன் எங்க அண்ணன். இல்ல சொல்லிக்கிறேன், நான் சும்மா நான் சொல்லுவேன், நான் சொல்லிட்டேன். அவன் சரின்னு சொல்லிட்டு இந்த செருப்பு தானே காமிச்சேன். செருப்பை கீழே கூட குனிஞ்சு பாக்கலையா. சரி, சடீர்னு லெப்ட்ல ஒரு வெடி விட்டாப்புல. ஏன் அப்படி? இந்த கண்ணத்துல 5 வரலும் பதிஞ்சு வச்சு. ஐயா, ஏன்டா ஏன் அடிச்சேன்னு கேக்குறேன். என்ன எடுவிட்டு வர ஏன் செருப்ப காண 2 மணி நேரம் எடுக்கிறீங்க, ஏன் செருப்ப காண வந்து ஏன்டே சொல்லி அடான்றாப்புல. ஆமாண்ணே, பாவம் சொல்லி 2 பேரும் தான் விசேஷத்துக்கு போனான். அவன் செருப்ப காணாம ஏன் செருப்ப காணாமட்டு என்கிட்டே காமிக்க. அண்ணே செருப்பு நல்லா இருக்கானு என்ன செய்ய இருக்கு. நன்றி வணக்கம். அதை தொடர்ந்தாப்புல இங்கே வண்ணமய சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயின் தகவல் வழங்கக்கூடிய தாளத்தை வரைந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை நமது
மதுரை அறியாமல்ல சாமணத்தை சேர்ந்த நாகராஜன் அவர்கள் இவருக்கு மேடையிலே சீன் அண்ட் தாளம். தாளக்காரனுக்கு ஆமா அடே அப்பா அள்ளிட்டானையா தாள வாசிகள் பாத்தீங்களா? இந்த யானை நின்றுகிட்டே இருக்க தும்பிக்கை மட்டும் இப்படி அசைந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆள் உருவம் சும்மா இருக்க. ஆமா ஆமா நல்ல மனுஷன். அதனாலதானே மகாலட்சுமி அள்ளி கொடுக்குறா. சும்மாவா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால தொடர்ந்தாப்புல எங்க நான் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல எடுத்து மைசேட் கோயிசேட் சொல்லுகிற அளவுக்கு சென்றனமெல்லாம் தனக்கணிகர் தான் தான் என்று வெற்றி மரிசு பல கொட்டி வரக்கூடிய ஒளியன் ஒளி அமைப்பு தமிழ் அரசு ரேடியோஸ் உரிமை கோவிந்தன் 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 அமைப்பு அருமையினார் கே மலைச்சாமி தொண்டான்மான்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பொதுமக்கள் அறிவியல் நாடகத்துக்கான அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு மா சத்திரப்பட்டி கள்ளங்குத்தல் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே நாங்க மனசார சொல்றேன். எங்க அண்ணன் முத்துகிருஷ்ணன் வீட்டுல ஐயா வீட்டுல ஆனா உண்மையிலேயே சில ஊர்ல போனோம்னா நாடகக்காரங்களா வந்துட்டாங்களா டேய் நாடகம் இப்படி கஞ்சி ஊத்தி அனுப்பிச்சுடுறா அப்படின்னு சொல்ற ஊர் எத்தனையோ கிராமங்களா இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் நாடகக்காரங்க வருவாங்கன்றக்காக எங்களுக்காக தனிப்பட்ட முறையில ஆட்டு பிரியாணி சாப்பாடு கோழி முட்டை சிக்கனு மட்டனு இப்படி எங்களுக்கு உணவு போய் சரித்த. ஏன்னா நாங்க நாடகக்காரங்க சாப்பிடுறதே இந்த நைட்டு ஒருவேளை சாப்பாடுது. கண்டிப்பா கண்டிப்பா விடிய விடிய நாடகம் மட்டும் காலைல சாப்பிட முடியாது. எப்படா தூங்குவோம், ஆமா எப்படா படுப்போம் எங்கடா விழுவோம் சொல்லிதான் போவோம். எந்திரிச்ச உடனே நைட் மத்தியானம் சாப்பிட முடியாது தூங்கிடுவோம். சாயந்தரம் வந்து ஊர்ல தான் சாப்பிட முடியும். ஒருவேளை சாப்பாடுதான். அந்த ஒருவேளை சாப்பாடு எங்களுக்கு மனதாரிய வயிறாரிய உணவெடுத்து போய் சேர்த்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர் குடும்பம் என்றென்றும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க வேண்டும் சொல்லிக்கொண்டு, ஏன்னா ஒரு 10 நாடகக்காரனுக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமில்ல அவங்களுக்கு பின்னாடி சந்ததிகளும் சிறந்த ஒரு நோய்வாய் இல்லாம எல்லாரும் நல்ல ஒரு காலையை சைத்தோடு நல்ல வாழ்வாங்க என்பது கிராமத்து ஐதீகம் என்பதை தெரிவித்து அண்ணா அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அண்ணனோட பேரை புகழ்ந்து அருமை மாப்பிள்ளை அவர்கள் அப்புறமேல் ஒரு பாட்டு பாடுவார்கள் என்பதை உங்க முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா பேரும் சொல்லியாச்சு மாப்பிள்ளை. சரி, நாடக அமைப்பாளர் முக்கியமான அவர் தான். ஆமா எங்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். நாடக அமைப்பாளர் வரிசையில் முன்னிலை இருக்கக்கூடிய எந்த முன்னிலையை ஓட்டு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சு அது அங்க தெருவுக்கு போனோம் நம்ம அடி வைக்கிறோம். அங்க போக கூடாது நம்ம. ஆமா அருமை தம்பி தெற்கு பெத்தாம்படியை சேர்ந்த வளர்ந்து வரும் கலைஞர் விக்கி அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்று தெரிவித்துக் கொண்டு, ஆமா விக்கி விக்கி விக்கிற தண்ணி விடுறா. அருமையான முறையில் நாடக அமைப்பு எந்த நாடகம் வந்தாலும் தம்பிக்கிட்டே கொடுங்க. குறைந்த செலவுல சிறந்த அழிவு கொண்டு நடத்தி அருமையான முறையில் நடத்தி தருவேன் தம்பி. ஆமா நம்பி கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை, அதாவது சின்ன பிள்ளை எல்லாமே வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது தம்பி. எந்த ஒரு பார்ட்டியை கொடுத்தாலும் எந்த ஒரு நாடகம் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாத்தியாரு எல்லா பேர் சொல்லிட்டேன். ஏன் பேர் சொல்லி வேற முடிஞ்சு வச்சு உன் பேரா உன் பேரு ஆள் மாப்பிள்ள கேட்டது இப்ப இல்ல என் பேர் வேணும் உங்க பேர் கேட்டா சொன்னேன். நம்ம ஐட்டம்னா பொம்பளை பிள்ளையா லுழலாயா சொல்லணுமா? இல்ல என் பேரை சொல்லிட்டு சொன்னா முதல் கோம் பப்புன்னு பேரை சொல்லிட்டு அப்புறம் சொல்லி பொம்பளை பிள்ளை வேற உங்களுக்கு சட்டமா அந்த பிள்ளை பேர் சொல்லணும்னு உங்கள் முன்னாள் அறிவு இருக்காடா இவனை சொல்லி நீ கேட்டா செருப்பு தேடி வாங்க போற. எதுக்கு நாளைக்கு நீங்க உங்க பேரை சொல்லுங்க. இல்ல வேணாம் என் பேர் வேணாம். நல்ல மரியாதை ஆடல் அரசி அபிநய சுந்தரி கவர்ச்சி கண்ணி கான்பர்மன கவியலுக்கு இளம் சிட்டி கிளியல் என்ன. ஆமா புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்குழுக்கு புது ரோஜா நாட்டிய தாரகை மதுரை சேர்ந்த ரவி தேவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அரபி குதிரடா. அட பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி அடி ஹொட்டாம்பூச்சிடி அடி ஹொட்டாம்பூச்சிடி அடி பலபலனு ஜொலிக்கிற கவல கண்ணாடி பக்குவமா வந்து நின்ற மாமி முன்னாடி அழகி அழகி உங்க மனைவி
அடி பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி. தம்பி நீ சாதாரண சின்ன பிள்ளை நினைக்கிற, அது ஏறி விழுந்துச்சுன்னா நீ வந்து 4 நாளா எந்திரிக்கிறதுக்கு பாத்துக்க. ஏன் மாப்ள ஆமா நான் சொல்ல நீ விளையாண்டுக்கிருவியா இருக்கட்டும். நீ ஒரு பெட்டி நொறுங்கி போகும் செத்த நேரத்துல பெட்டி ஏன் பெட்டி டான்ஸுக்கு அப்புறம் எனக்கு போட்டுருப்பா, உனக்கு கிடையாதுப்பா. ஆன்ஸ்காரப்பல நாடகத்துல போட்டுருக்கோம், உனக்கு ஒண்ணும் போடல. பப்புனுக்கு தான் போட்டிருக்கு, யார் சொன்னா? உனக்கு கிடையாது. 5:30 மணி வரைக்கும் பட்டை எடுத்து கொடுத்துருக்கு, எனக்கு தான் சொந்தம். ஆமா நான் வீட்டுல தூங்கிடுவேன். நன்றி வணக்கம். அதோட படிக்க உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்துக்கொண்டு மகிழ்ச்சிகளை ஆழ்த்தி கொண்டு இருப்பவன் அதே ஏன் பேர் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள் முன்னால் இல்ல மறுபடியும் செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா அவர் கூட அண்ணே ஏனே சிரிக்கிறியா? தப்பா நினைக்க போறா? நான் செருப்பு ஓட சும்மா இருப்பா. நீ சொன்னது அப்பா அவனை குனிய சொல்லு, அடிச்சுட்டு சொல்லு. பேசிக்கொண்டு நடத்திக்கொண்டு மகிழ்ச்சிகளை ஆழ்த்தி கொண்டு இருப்பவன் இல்ல மச்சான், டாஸ்மார்க்ல ஒரு 100 ரூபா கடை வாங்கினாப்ல தர மாட்டேங்கிறான். அவன் பிச்சைக்கார கடை அவனுக்கு. நீங்க உங்க பேர் இப்ப என்ன? உங்க பேர் சொல்லணுமா? இவன் பேர் சொல்லியா? ஆமா யாரும் சத்தம் போடாங்க, பேர சொல்ல போறாரு. உங்கள் முன்னாள் போடுங்க, யாரும் சத்தம் போடக்கூடாது, பேர சொல்லுங்க. என்ன சொல்லி கேளுங்கப்பா. ஆமா உங்கள் முன்னாள் நேத்து எந்த ஊர் போனா? மகித்த புடுங்க போனேன். சரி நல்லா புடுங்கனியா? நம்ம தான் மிச்சம் மீதி எங்கிட்ட இருக்கு, பிடிக்கிறியா? மூடு போமா நீ. உன் பேர சொல்லுமா? ஆமா உன் பேர சொல்லுமா? ஆமா. கொட்டை பின்னாடி இருட்டா இருக்கு, அந்த பாலத்துக்கு கீழே சொல்லிட்டு ஓடியாந்துரு. பாலத்துக்கு கீழே சொல்லுவா ஓடுவாடா யாரு? நீ எவ்வளவு சிரிங்கத்தா இது பாடா படுத்துறாங்க சிச்சிக்கிட்டு இருக்கிய நீ ஒரு. உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்துக்கு மகிழ்ச்சிகளை ஆழ்த்தி கொண்டிருப்பவன் உங்களால் வாழப்பட்டவன் நொப்பத்தா பூசியன். ஆமா உங்கள் வீட்டு பிள்ளை வளர்ந்தவர்களின் நாடக நடிகன் கலைஞன் நமது திருப்புவனம் அருகாமுள்ள புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னுவேலக்காரர் பப்புன் பால வேலைகளை தோண்டி நடுத்தர நன்றி 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 நன்றி. ஏண்டா நீ எல்லாம் ஒரு பெட்டிக்காரன், என்ன ஒரு பொம்பளை பிள்ளை பேர சொன்னேன் ஆன்னு படிச்சேன். ஆமாப்பா பட்டாம்பூச்சி மயில புடுங்க பூச்சின்னு. சரி ஒரு பப்புன்னு எவ்வளவு பெரிய ஒரு தரத்துல இருக்காரு. ஏங்க பெண்ணுனா பேய் இறங்க, அதனால பேஞ்சா இறங்கத்தாட்டை செய்யும். அப்ப அவனை செம்பளை பிடிக்க மரியாதை பப்புக்கு ஒரு பாட்டு படி. அப்படியா? அதுக்குதான் எங்க வாத்தியார் அண்ணே பப்பு ஒரு பாட்டு பாடி ஆகணுமானே. பாடணும்னே சூப்பர் வாத்தியார், நன்றி வாத்தியார். அதுதான் வாத்தியார் வேணும். அக்கம் பக்கம் பாரடா பொன்வேலு ஆகாச பார்வை என்ன சொல்லுவேலு. அக்கம் பக்கம் பாரடா பொன்வேலு ஆகாச பார்வை என்ன சொல்லுலேசா. வாயில் என்ன வாழைப்பழமோ, வாயில் என்ன செவ்வாழை பழமோ, வாயில் என்ன முந்தம் பழமோ, வாயில் என்ன ரஸ்தாளி பழமோ. அக்கம் பக்கம் பாரடா பொன்னுவேலு ஆகாச பார்வை என்ன பொன்னுவேலு. அத்தா அந்த 10 ரூபாய்க்கு 3 செருப்பு இருக்காத்தா இருந்தா கொடுங்களே. ஒரு நான் ஏந்தாலே நானே அடிச்சுக்கிறேன். தம்பி தம்பி இந்த ஒரு விஷயத்துல நானே பக்கம்ல சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவன் கேட்கிற இல்லையா புது பையன் வாயில வாழைப்பழம் ஏய், புது பையன் தெரியாம போயிட்டேன். உன்னோட அருமை எனக்கு தெரியும். நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்? இன்னையோட 53 வருஷம் ஆயிருக்கு நீங்க இந்த தொழில். 53 வருஷம் ஓஎஃப் எழுதி போட்டீங்க. இதனால சொல்லுவாரு. ஏன் உங்களை நினைச்சு நான் தான் வர்ணிச்சு பாடுறேன். ஏய் குடியா. வீடு வரை உருவு, காடு வரை உருவு, வேணுக்குள்ள உருவு, மேடைக்கு பின்னாடி வந்து உருவு. நான் கேட்கிறேன், நான் பப்பு நாள் உருவருக்கு வந்திருக்கேன். வேணுக்குள்ள உருவு கொட்டை பின்னாடி உருவா போதுமாப்பா மாப்பிள. நீ சும்மாவே இருப்ப. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. நல்லா வாழ்த்து பாடுறானே. ஏய் பத்தி ஒழுங்கி போடுங்க ராமூர்த்தி. ஏன் பெட்டி மாப்பிள்ள? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று இங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் புள்ளி ராஜா. இனிமே பெட்டிக்காண்ட பாட்டு கிட்ட செருப்பை நானே அடிச்சுக்கிறேன். நீ கேட்கவே மாட்டேன்ப்பா போதுமாப்பா. அதனால ஆமா
பாத்தியா உள்ள வந்து பொம்பளை வெளியே தள்ள முடியும் அப்புறம் காரணத்தினால உள்ள போயிருவா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த சுலமும் இவரையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாடு எங்கத்துல இங்கே வளரணும் எல்லாருமே கட்டணம் போல இல்லாதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க இருப்பவங்க எல்லாருமே கட்டணம் போல இல்லாதவங்க இருப்பவங்க ஏழப்படுத்த ஒவ்வொரு நாளும் அவங்க கொண்டு என்ன நீங்க சேர்த்துவோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படிப்பதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஓ பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஓ பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் தங்க மீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்க மீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவரை நம்பி முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாங்களை இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் முத்துகிருஷ்ணன் அண்ணன் சொல்லும் வார்த்தையில் மீதனின் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் முத்துகிருஷ்ணன் அண்ணன் சொல்லும் வார்த்தையில் மீதனின் தம்பி உள்ளம் அன்னையின வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையின வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில் முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் முன்னுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அவிநீதல்களை போல் தீராத பாசமடா ரோஜா அவிநீதல்களை போல்
பாசமடா